திருச்சி திறந்து 1 மாதம் ஆகுது. நான் இப்போ தான் அது உள்ளே போய் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்ன ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா உள்ளேயே நல்ல பைக் பார்க்கிங் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. லோக்கல் பஸ்ஸும் இங்கே தான் நிற்கிது. ஆனால் நான் உள்ளே போய் பார்த்தா தான் எந்த பஸ் எங்கே நிற்கிதுன்னு எனக்கே தெரியும். பஸ் போகுது, ப்ளேஸ் இருக்குது, பஸ் போகுது. இங்கெல்லாம் கார்த்தி ஹோட்டல்லாம் இருந்துச்சு. இந்த சைடில் தான் சென்னை பஸ் நின்றுட்டு இருந்தது. இப்போ எல்லாமே ஃபுல்லாக இடிச்சிட்டு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் உள்ளே போய் எனக்கு இன்றைக்கி தான் போய் எது எங்கே இருக்குது, என்னோடய லோக்கல் ஊர் பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஏறணும். சரி, நான் இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வேறு ஏதோ ஊருக்குள்ளே வந்தால் போல் இருக்குது. எனக்கு புதுசாக இருக்குது. எந்த பக்கம் எங்கே போகணுன்னே தெரியல. வெளியூர் பஸ்ஸெல்லாம் இங்கே தான் வந்து நின்றுட்டு இருக்குது. வேலூர், கிளாம்பாக்கம் எல்லாம். நம்ம அண்ணன் பக்கம் போய் லோக்கல் பஸ்ஸை பிடிப்போம். முன்னப்பள்ளியே தான் நினைக்கிறேன். அந்த சைடு இந்த ஆவின்னு இருந்துச்சுன்னா அந்த சைடு வந்து லோக்கல் பஸ்ஸு, இந்த சைடு வந்து சிட்டி பஸ். இந்த ட்ரெஸ்க்காக வந்து இந்த போர்டெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும். சுற்றிட்டு போவோம். கோவில்லாம் வேறு டிசைக்காக இருந்துச்சு. கோவிலோட திசையே மாறி இருக்கு. மயமாக போட்டு வச்சு நல்ல எங்கள் ஊர் பஸ் ஏறியாச்சு.